நீ நம்ம ஆட்சி வந்த உடனே மணல் அள்ளலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பெருசாக இல்லை, அது வந்து செந்தில் பாலாஜி சொன்னது ஒரு மேடையில். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி தான் வரப்போகுது. நீங்கள் பாட்டு ஆற்று மணல் அள்ளுறீங்களே, எந்த மணல் எதை வேணா அள்ளி எப்படி வேணா விற்றுங்க, யாரும் கேட்கக்கூடாது. அது ஒரு இது வந்து சோசியல் மீடியாவில். இப்போ திமுக வந்து இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5000 கோடி செலவு பண்ணும். இந்த 5000 கோடி அவங்க ஊழல் பண்ணாத காசா சொல்லுங்க அவங்க. வடசென்னை எடுத்தீங்கன்னா சேகர்பாபு முடிவு பண்ண இன்ஸ்பெக்டர் தான் வர முடியும். எந்தெந்த ஸ்டேஷனில் வடசென்னை முழுக்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு அவர் யார் நினைக்கிறா அவருக்கு லிஸ்ட் கொடுப்பாரு. இவனுங்களை போடுன்னா அவங்க தான் போடுறாரு டிஜிபி. காசு கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்டராக வரவங்க அவங்களால என்ன பண்ண சட்டம் ஒழுங்கு பார்க்கறது போட நம்ம செலவு பண்ணது சம்பாதிக்கணுன்றதுக்காக ஏதோட பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா திமுக சொல்லாமல் நம்ம என்ன பாஜகவை சொல்ல முடியுமா, அண்ணா திமுக சொல்ல முடியுமா சொல்லுங்க. சென்னையிலையும் ஊடகவியலாளர்கள்லாம் தொடர்ந்து கைது செய்யப்படுறது, வயிற்றுல வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க லியோவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லியோவோ இல்லை சங்கரோ யாருக்கும் பயில்வாட்டு இல்லை. அடிச்சு அடி வாங்குற நிலைமையில தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்படி அடிச்சிருப்பாங்க? இந்நிலையில வந்து அவசரமா நீங்கள் வந்து லியோவை பிடிச்சி உள்ள போறீங்க. லியோ எல்லாம் என்ன பண்ணாரு, ஒரு ஊடகத்தில் ஸ்டாப் அவ்வளோதான் சொல்ல முடியும். போய் நின்று முடிஞ்சது நிற்பீங்க. அதுதானே லியோ செஞ்சிருக்காப்ல. லியோ என்ன தப்பு பண்ணா? இப்போ காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அரச பயங்கரவாதத்தையும் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். 98 இதே திமுக ஆட்சியில் 100 நாள் எங்களை சிறையில் நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. திமுக அரசு மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிர்வாகம் சரியில்லை, அவங்களுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் சரியில்லை, அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு எல்லார் மேலேயும் தாக்குதல், யூடியூப் மேலே தாக்குதல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ செய்தியாளர்கள் மீது தாக்குதல் அப்படின்னும் தனியார் தொலைக்காட்சி மீது செய்தியாளர் செய்தியை சேகரிக்க சென்ற இடத்துல தாக்குதல் அப்படின்னு. அதுலேயும் திமுக எம்எல்ஏ வந்து தலையீடு அதிகமாக இருந்துச்சு, அவரே நேரடியாக ரவுடிகளெல்லாம் கூட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அந்த மாதிரிலாம் நடக்குதா, இல்லை மீடியாக்கள் எதுவும் பூம் பண்ணுறாங்களா? இல்லை, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து முழுக்க பொய்ன்னு சொல்லி கடந்து போக முடியாது. அதிமுக உட்பட எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் இது இல்லை, அவங்க எதிர்கட்சி இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இங்கே கரூரில் நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து பொதுவாக என்ன பேசுவாங்கன்னா, ஏன் இவர் அப்படி போனார், ஏன் இவர் போய் அத்துமீறி அப்படி அவங்க சட்டவிரோதமாக செயல்பட்டாங்கன்னா அவங்க வந்து இவர் சட்ட ரீதியாக தானே அணுகியிருக்கணும், காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல்வர் சிஎம் செல்லுக்கு இது அனுப்பியிருக்கலாம், இவராக வந்து கேமரா தூக்கிட்டு அங்கே போனது தானே அப்படின்றது ஒரு தரப்பு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எந்த காவல்துறையில் போய் புகார் கொடுக்குது? ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது, அவருடைய மகன் மீது எந்த காவல்துறை அதை வழக்கு பதிவு செய்வோம்? நான் கேட்குறேன். பதிவு பண்ணவங்களும் பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏ மீது யாருமே பதிவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎம் செல்லுக்கு அனுப்புனா கூட அது எங்கே போகும்? குப்பையில் தான் போகும். அது நிவாரணம் வராது. அப்படி இருக்கும்போது சமூக செயற்பாட்டாளர் இது போன்ற நாம் வந்து போய் உள்ள என்ன நடக்குதுன்னு வீடியோக்களை எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் விடுவோம், மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். மக்கள் மத்தியில் கொண்டு போனாச்சும் இவனுங்க நடவடிக்கை எடுப்பாங்களா? யாரு இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா? அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து ஒரு செய்தியாளர் துணிஞ்சு தான் போறார். அவர் போகும்போது ஒரு எம்எல்ஏவும் அவருடைய மகனும் ஒரு சில அடியாட்களை வச்சுட்டு இப்படி அத்துமீறி அட்ராசிட்டி செய்வது என்பது இதுதான் சமூக நீதி அரசா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? இல்லை, இவர் செய்தியாளர்களுக்கு இதே வேலை. அவங்க வந்து காசு பிரச்சனை, காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காசு வாங்கிட்டு நான் சொல்றேன், செய்தியாளர் காசு வாங்காத செய்தியாளரும் இருக்கான், காசு வாங்குற செய்தியாளரும் இருக்கான். இருந்தாலும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள செய்தியாளர்களும் இருக்காங்களா இல்லையா? எல்லா தரப்பும் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பும் இருக்காங்க. செய்தியாளர் மத்தியிலையும் அப்படி இருக்காங்க. உண்மையான செய்தியை வெளியிடாம பொய் செய்தி வெளியிடக்கூடிய, காசு வாங்கிட்டு வெளியிடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் காசு வாங்கினாலும் உண்மையே வெளியிடணும்னு சொல்லிடுறவங்களும் இருக்காங்க. காசும் வாங்காமல் நாம் எக்காரணத்தை கொண்டு இந்த ஊடக அறம் என்ற அந்த சொல் இது கோட்டுக்குள்ளே நின்று நம்ம செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற வெறித்தனமாக செயல்படக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து ஏதோ காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு காசு கொடுக்கலன்றதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படி இல்லை. நீ அப்படி சரி அப்படியே பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணணும்? நீ போய் புகார் கொடு. நீ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உன்னுடைய மகனுடைய உங்களுடைய கோரி அங்கே ஒரு இது நடக்குது. நீ என்ன பண்ணணும்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், இதுமாரி வந்து வீடியோ
எடுக்கிறாப்புல, தவறு பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை கூட்டும் போயிருக்கோன்னு வைங்க உதாரணத்துக்கு. அதை வச்சு நீ 10 ரவுடி பசங்களை வச்சு கதரை வச்சு அந்த வீடியோவை வந்து வேணும்னு சோசியல் மீடியாவில் விடுறானுங்க. எப்படி அவனுங்களே விடுறானுங்க சோசியல் மீடியாவில். ஏன் சொன்னால் இது போல் எவனும் வந்துடாதீங்கடா, வந்தால் உங்களுக்கு இதான் நிலை. இது எது போன்ற இது ஒரு ஜனநாயக அரசா? இது மன்னர்கள் காலத்தில் வந்து நடந்து இருக்கும், நம்மளாம் புத்தகங்களில் படிச்சிருப்போம். இப்போ மன்னர்கள் ஆட்சி நடக்கிறதா மக்களாட்சி நடக்கிறதா? மக்களாட்சி நடக்கும்போது மன்னர் காலத்தில் நடந்தது போன்ற ஒரு கொடூரத்தை ஒரு ஊடகவியலாளர் மீது தொடுக்கிறாங்கன்னா இதை எப்படி நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியும்? இது எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதை நம்ம வந்து கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போக முடியாது. இல்லை, அவர் பேர் சண்முகம் கூட சொல்லியிருந்தாரு, கொலைகள் அதிகமாக நடக்கிறது இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள்ல தான் நடக்குது. உண்மை அதாங்க. நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் அதை பதிவு பண்ணிட்டாங்க. அதுல வந்து என்ன சொன்னா, அந்த கனிம வள கொள்ளையில வந்து அளவுக்கு மீறிய காசு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணலே எடுத்தீங்க, இப்போ அரசு நிர்ணயிக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள் இருக்கு. இவ்வளவு ஆழத்துக்கு மேல தோண்டக்கூடாது, 2வது பொக்கரைன்னு வச்சு மணல் அள்ளக்கூடாது, மனித இது கேட்டால் மண்மட்டியால் தான் வளரணும், இப்படியெல்லாம் சில வழிமுறைகள் எதுவுமே வைக்கக்கூடாது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மீறி பொக்லைன் வச்சு தான் அள்ளுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே அள்ளக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அதை அங்கே போயிட்டு யாருன்னா நீங்களோ நானோ போய் புகைப்படம் எடுத்தாவோ வீடியோ எடுத்தாவோ இது போல் ரவுடிஸை வச்சு இவங்க சமூக விரோதிகளை வச்சு நம்ம மீது தாக்குதல் தொடுக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு லாரி மணல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க நமக்கு சப்ளை பண்ணுறது 50,000 60,000 ஒரு லோடு இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு 75,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு லோடு மணல். ஆனால் அங்கே அல்றது இவங்க வாங்குறது அரசுக்கு இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாவோ 2,500 ரூபாய் கணக்கு தான். மிஞ்சி போனால் 2 யூனிட்டுன்னு சொன்னால் 2 யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மணல் வந்து மக்களுக்கு வந்து எப்படி சேர்த்துன்னு சொன்னால், அந்த 2 யூனிட்டு மணல் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. எவ்வளோ லாபம் பாருங்க. அப்போ இவ்வளோ கொள்ள லாபம் இவங்க அடிக்கிறதுனால தான் இப்படி வந்து சட்டத்தை மீறி ரவுடிஸை வச்சு இவங்க வந்து யார் மீது வேணாலும் தாக்குதல் தொடுக்கிறாங்க. அதனால தான் கனிம வளம் கொள்ளை வந்து அதுதான். புரியுதுங்களா? அதனாலதான் அங்க அந்த அளவுக்கு ரவுடிசமும் அந்த அளவுக்கு இது பொருளாதார காசு இருக்கு இல்லையா? அவங்க காசும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கும் போது அப்போ இது திமுகவுக்கு தெரியாம நடக்குதா? இப்போ திமுகவுக்கு தெரியாம நடக்குதுன்னா அப்போ நீங்க எதுக்கு அரசு நடத்துறீங்க? இப்படி இந்த கேள்வி யதார்த்தமான சாதாரணமான ஒருத்தன் கூட கேள்வி எழுப்போம். அதான் அவருக்கு 40 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்களே. யாருக்கு? அவர் எம்எல்ஏக்கு. ஃபைன் போட்டோம் அது இத்தனைக்கு அந்த குவாரி மூடப்பட்ட குவாரியாது. குவாரி அதாவது அதை பர்மிஷன் ரத்து பண்ணி மூடிட்டு இருக்காங்க. மூடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, கிரானைட் இது கல் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஆட்சி நம்மளுது, எவன் கேட்க போறான், போங்க பாத்துக்கலாம், அப்படிதானே? ஏன்னா முன்னாடியே ஒரு டாக் வந்துச்சு, என்னன்னு நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே மணல் அள்ளலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பெருசா. இல்லை, அது வந்து செந்தில் பாலாஜி சொன்னது ஒரு மேடையில். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி தான் வரப்போகுது. நீங்கள் பாட்டு ஆற்று மணல் அள்ளுறீங்களே, எந்த மணல் எதை வேணா அள்ளி எப்படி வேணா விற்றுங்க, யாரும் கேட்க போகுது. அது ஒரு இது வந்து சோசியல் மீடியாவில். இப்போ இதே வந்து புதுக்கோட்டையில் வந்து திருமணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜகபர் சாதிக் என்ற ஒரு சமூக செயல்பாட்டாளர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அதிமுகவினுடைய நிர்வாகி. ஆமாம், அதிமுக நிர்வாகி. அவர் கொல்லப்பட்டார். அவர் செஞ்சது என்ன, கனிம வள கொள்ளைகளை வந்து பெட்டிஷனாக அமைச்சிட்டு இதேமாரி புகைப்படம்லாம் எடுக்கல. பெட்டிஷனாக இதேமாரி வந்து பாருங்கள், இந்த இடத்துல கனிம வள கொள்ளை, இந்த இடத்துல பெட்டிஷன் அமைச்சிட்டே இருந்தார். அப்போது என்ன பண்ணுறானுங்க, லாரி வச்சு அடித்து இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முதல் தகவல் அறிக்கை என்ன, எஃப்ஐஆர் போடுறாங்க, ஆக்சிடென்ட்னு முடிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அது கொலை வழக்காக மாற்றுறாங்க. அப்போ காவல்துறைக்கு இந்த கனிம வள கொள்ளைக்கு எவ்வளோ லிங்க் இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ லிங்க் இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் அந்த கனிம வள கொள்ளை அடித்தவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக காரன் கூட இல்லாமல், ஆனாலும் போலீஸ் லிங்க் இருக்குது. ஏன்னா இந்த கொள்ளை அடிக்கிறவங்க இவங்களுக்கு கட்சியெல்லாம் இல்லை, இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு லிங்க் இவங்களுக்கு. கொள்ளடிக்கிற குரூப்பாகவே தனியாக இருக்காங்க. ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, இவனுங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்பானுங்க. அப்போதான் இவங்க தொடர்ந்து இப்போ கரிகாலன்லாம் மணல் கொள்ளை கரிகாலன்லாம் இருக்காங்க. அவன் பாருங்க திமுக இப்போ இருக்காப்புல. அதிமுக வந்துன்னா அதிமுக அமைச்சர் அல்லது அதிமுகவுடைய அமைச்சர்கள் முக்கிய புள்ளி யாருன்னா பிடிச்சிட்டு அவர் அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஜகபர் சாதிக்குடைய கொலையை வந்து தற்போது அரசு அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டு தானே இருப்பாங்க. இல்லை, நேரடியாக எல்லாமே சம்மந்தப்பட்டு. என்னங்க பண்ண முடியும்? யார் மறுக்க முடியும்? மறுத்தா நம்ம செத்துடணும், அதோட வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நேர்மையான சில காவல்துறையில் எல்லாமே வந்து இப்போ லஞ்சம் வாங்குறவங்க இல்லை, நேர்மையான எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க.
புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. அவங்க மேலிட உத்தரவு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஏடிஜிபி ஃபோன் பண்ணுறாரு, டிஜிபி கேட்கணும், டிஜிபி ஃபோன் பண்ணுறாரு, ஏடிஜிபி கேட்கணும், ஏடிஜிபி ஃபோன் பண்ணால் ஐஜி கேட்கணும், ஐஜி ஃபோன் பண்ணால் டிஐஜி கேட்கணும், டிஐஜி ஃபோன் பண்ணால் எஸ்பி கேட்கணும், எஸ்பி ஃபோன் பண்ணனா டிஎஸ்பி கேட்கணும், டிஎஸ்பி ஃபோன் பண்ணனா இன்ஸ்பெக்டர் கேட்கணும். இதுக்கே எவ்வளோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு போல. இல்லை நீ சொல்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிருது. இல்லை சொல்கிறேன் நான். இது என்னென்னா கமாண்டிங் பவர். அது ஒபே த ஆர்டர், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் செய், ஏன் எதுக்குன்னு கேட்காது. அப்படி அந்த வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இந்த வரையும் அப்படி தான் இருக்குது. அதை மீறி ஒரு இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் முடியாது. இது வந்து அநியாயம் பண்ணுறாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்க முடியாது. இப்போ ஐஜி தலையிட்டா இன்ஸ்பெக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐஜி வேண்டாங்க. நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் இன்ஸ்பெக்டர் போய் ரைடுக்கு போகிறான்னு வச்சுக்கல, டிஎஸ்பி ஃபோன் பண்ணி என்ன வேலைங்க, இல்லை சார் இது மாதிரி அதெல்லாம் வேணா வா, மேலிட பிரச்சனை வான்ட்டார்னா உங்களுக்கு யார் எஸ்பி சொன்னாரா இல்லை உங்களுக்கு ஐஜி சொன்னாரா, யார் சார் சொன்னார் மேலிட ஆர்டர்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க முடியாது. ஒபே த ஆர்டர், அதான் போலீஸில் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாரு, இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிட்டு விட்டாடுவோம். இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லாது, அது ஒரு செயின் லிங்க். அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 100க்கு 1 2 தான் இன்ஸ்பெக்டரோடு முடிக்கிற விஷயம். பெரும்பாலும் இது வந்து மேலிட உத்தரவு. டிசி ஃபோன் பண்ணாலே ஏசி கேட்டு தான் ஆகணும், ஏசி ஃபோன் பண்ணால் இன்ஸ்பெக்டர் கேட்டு ஆகணும், இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணால் எஸ்ஐ கேட்கணும், எஸ்ஐ ஃபோன் பண்ணால் ஏடு கேட்டு தான் ஆகணும். எனக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க. குவாரி கனிமவள கொள்ளைங்கிறது ஆட்சியருக்கும் தெரியாமல் இருக்காது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே பங்கு போகுது. இவங்களுக்கு பங்கு போகிறது தேர்தல் நேரத்தில் இவங்க செலவு பண்ணுறாங்களா, 5000 கோடி 10,000 கோடி, இதெல்லாம் எந்த காசு? உழைச்சி சம்பாதிச்ச காசா? இப்போ திமுக வந்து இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5000 கோடி செலவு பண்ணும். இந்த 5000 கோடி அவங்க ஊழல் பண்ணாத காசா? சொல்லுங்க அவங்களுக்கு. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் 700-800 பூத் இருக்குது. ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் உட்கார வைக்கிறாங்க. ஒரு பூத் அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு மட்டும் ஒரு பூத்து கமிட்டி ஒரு மெம்பருக்கு மட்டும் 10,000 ரூபா வாங்குறாங்க. அதுவே 3 கோடி ரூபாய் ஆகும். நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது செலவு, இல்லை இத்தியாதி செலவு, அல்லது வாக்காளர்களுக்கு கொடுக்குற செலவு, அதெல்லாம் தூக்கி உத்தரப்படுங்க. இது மட்டுமே 3-4 கோடி ரூபாய் செலவு பண்ணும். இப்படி ஒரு கார்பரேட் பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அது பணம் இருக்கிறவன் ஜெயிக்கலாம், பணம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. கவுன்சிலர் ஆக முடியாதுங்க. கவுன்சிலர் ஆகணும்னாலும் 5 கோடி ரூபாய் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும்னா இது போன்ற கொள்ளை அடித்தாதான் இவங்களால முடியும். அப்போ சமூக ஜாதிக்காக இருக்கட்டும் எல்லாமே. இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த செய்தியாளர் தாக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து போலீஸ் இன்னும் 10 சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது, போலீஸ் தான் அப்படின்ட்டு. இதுக்கு முழுக்க பேக்கப் யாருன்னா திமுக. ஒன்றும் இல்லைங்க. இப்போ சமீபத்தில் நடந்தது, நம்ம ஏழுமூர் தொகுதிக்கு உட்பட்ட வட்ட செயலாளர் பிரபாகரன், அவர் பேர் விடுதலை புலிகள் பிரபாகரன் இல்லை, இங்கே ஒரு நாதாரி பிரபாகரன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க கூட இல்லை, அவர் வண்டியை கூட எடுக்கல, அவருடைய தெரிஞ்ச ஆள் வண்டியான் எவனோ வந்து பின்னாடி இடிச்சிட்டாங்க. அவன் சொல்லிட்டான் நான் இடிக்கவே இல்லைன்றான். இடிச்சுதான் சொல்லி அவனை அடிச்சு அந்த அப்பாவி என்ன சொல்றான், நான் 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அப்படியே நில்லுங்க போலீஸ் வரப்போது பாருன்றான். அசிங்க இப்படியே திட்டுறாங்க. யார்? ஒரு வட்ட செயலாளர் சொல்லிட்டு டேய் அந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்ல அவனை. அவன் அப்போ கூட புரியாம இருங்க 100 வரட்டுங்க அப்படின்றான் அந்த அப்பாவி. இது சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக பரவிச்சு. ஆனால் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? யார் நடவடிக்கை எடுத்தா? வட்டச்செயலன்னு சொன்னால் அப்படி அத்துமீறலாமா? இதே செயலை நான் செஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? இன்னும் வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டிருப்பாங்களா இல்லையா? வழக்கு பதிவு பண்ணி. இதுதான் போலீஸு. அதிகாரத்துக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, அடி பண்ணிடுறாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சென்னை சிட்டியே எடுத்துங்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து தான் அவன் போஸ்டிங்கே வரான் அந்த இடத்துக்கு. இல்லை வேற வழி இல்லை, எங்கன்னா வேற எதுனா மாற்றி விட்டுருவாங்க. அப்போ 20 லட்ச ரூபாய் 25 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வராருன்னா அவர் என்ன பண்றாரு, எவ்வளோ முடியுதோ நம்ம இப்போ சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாரு. அப்போ அவங்க இந்த சட்டம் ஒழுங்கு பார்த்துக்குவான். அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம முரணாக பேசினா கூட போலீஸ் விஷயத்தில் டிஜிபி தான் முடிவு பண்ணி இன்ஸ்பெக்டர் யாரை போடணும், டிஎஸ்பி யாரை போடணும், யார் போஸ்டிங் போடணும் போலீஸ் தான் முடிவு பண்ணுவான். இப்போ திமுக காரன் தான் முடிவு பண்ணணும். வட்ட செயலாளர் முடிவு பண்ணுறாங்க. வட்ட செயலாளர் இல்லை, இப்போ வடசென்னை எடுத்தீங்கன்னா சேகர்பாபு முடிவு பண்ண இன்ஸ்பெக்டர் தான் வர முடியும். எந்தெந்த ஸ்டேஷனில் வடசென்னை முழுக்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு அவரை யார் நினைக்கிறா அவருக்கு லிஸ்ட்டு கொடுப்பாரு, இவனுங்களை போடுன்னா அவங்கள தான் போடுறாரு டிஜிபி. காவல்துறை வந்து டிஜிபி ஆக்சுவலாக ஐஜி இன்ட்டு தான் வந்து எடுத்து எந்த ஸ்டேஷனுக்கு யாருக்கு போடணுன்றது எடுப்பாங்க. எடுத்து டிஜிபி காமிச்சா டிஜிபி கையெழுத்து போட்டு அனுப்பா, அதுதான் ப்ரெஸ் ரிலீஸ் ஆகும், அதுதான் டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்பெக்டர்லாம். இப்போ என்னடான்னா முழுக்க அது திமுகவுடைய மாவட்ட செயலருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு.
அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்டராக வரவங்க அவங்களால என்ன பண்ண சட்டம் ஒழுங்கு பார்க்கறது போட நம்ம செலவு பண்ணது சம்பாதிக்கணுண்டான்றதுக்காக இதோட பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா திமுகவை சொல்லாமல் நம்ம என்ன பாஜகவை சொல்ல முடியுமா, அண்ணா திமுகவை சொல்ல முடியுமா சொல்லுங்க. அப்போ இந்த இது கனிம வள கொள்ளைகளை முழுக்க திமுக வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது 100ல் ஒரு இதுதான். இப்போ இந்த எம்எல்ஏ இது கரூர் பிரச்சனை, தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. யார் துணிஞ்சு எடுப்பா சொல்லுங்க. அங்க அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டது ஒரு புறம், சென்னையிலையும் ஊடகவியலாளர்கள்லாம் தொடர்ந்து கைது செய்யப்படுறது. இப்போ சவுக்கு சங்கர் எடுத்தீங்க, சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ போட்டாப்புல. அந்த வீடியோவில் வந்து ஒருத்தரை பற்றி அவன் போதைப் பொருளை வந்து விற்பனை பண்ணி தான் திரைப்படம் எடுக்கிறதா அவர் போட்டான்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணும், அந்த சம்மந்தப்பட்ட அந்த இயக்குனரோ அல்லது தயாரிப்பாளரோ என்ன பண்ணும், போலீஸில் போய் புகார் சொல்லணும். சார் இது பொய்யான இந்த வீடியோ போட்டிருக்காரு, இதை வந்து உடனே நீக்கணும். இல்லைன்னு சொன்னால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு அவன் 4-5 பேர் கூட சவுக்கு ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் கலாட்டா பண்ணுங்க. அப்போ கலாட்டா பண்ணும்போது இயற்கையாக என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்குள்ளே மிரட்டினா இல்லைடா எங்கே வந்து யாரை மிரட்டுற, அது கோவம் வருமா இல்லையா, நம்ம இடத்துக்கு வந்து நம்மளே மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருமா இல்லையா. அந்த கோபத்தில் அதில் தான் நம்ம லியோவை இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இது ஆனால் பழைய கேஸ், இது அங்கே வேலை பார்க்கும்போது உள்ள கேஸ்ன்னு சொல்லி வேலை பார்க்க அதான் சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதான் அந்த தயாரிப்பாளர் தான் இருக்காங்க இல்லைங்களா, அவன் வந்து போய் எங்கிட்ட 1 லட்ச ரூபா பிடிங்கிட்டான் சவுக்கு, கூட இருந்தவங்க எல்லாம் எங்களை அடிச்சாங்க, என் வயிற்றுல வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க லியோவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லியோவோ இல்லை சங்கரோ யாருமே பயில்வான்னு இல்லை, அடிச்சு அடி வாங்குற நிலைமையில தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்படிங்கும்போது அவங்க எப்படி அடிச்சிருப்பாங்க? நான் அவங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நீ ஏன்டா அங்கே போனன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ காவல்துறை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அந்த வழக்கில் பூட்டை உடைச்சி ஆலந்தூரில் பண்ணாங்க இல்லையா, பூட்டை உடைச்சி. இப்போ அந்த கேஸில் தான் இப்போ லியோவை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்போ சவுக்கு சங்கர் ஜாமீனில் வந்திருக்காப்புல, இடைக்கால ஜாமீன். இன்னைக்கு வந்து அந்த இடைக்கால ஜாமீன் தீர்ப்பு நிரந்தரமாக இருக்குமா ரத்தா அப்படின்னு இன்னைக்கு இது வரும், என்னன்னு தெரியல, வந்ததா இல்லையான்னு தெரியல. இந்நிலையில் வந்து அவசரமாக நீங்கள் வந்து லியோவை பிடிச்சி உள்ளே போகிறீங்க. லியோ எல்லாம் என்ன பண்ணார், ஒரு யூடியூப் ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு ஸ்டாப், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு வேலையாள் அவருக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, இந்த ஊடகத்தை வேலை செய்றீங்க, உங்கள் ஓனருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா, ஐயோ நமக்கு எதுக்கான ஓடிடுவீங்களா, போய் முடிஞ்சது நிற்பீங்க. அதுதானே லியோ செஞ்சுருக்காப்புல. லியோ என்ன தப்பு பண்ணா? இப்போ காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அவன் கஞ்சா விற்கிறான், பவுடர் விற்கிறான், மாத்திரை விற்கிறான், போதையினுடைய உச்சத்தில் தமிழ்நாடு சென்னை இருக்குது. காலேஜ் ஒரு காலத்தில் காலேஜில் தான் போதை வசதிகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பள்ளிகளில் கூட இருக்குங்க, தனியார் அரசு பள்ளிகள் மாணவர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது விற்கிறவங்கலாம் யாருன்னா காவல்துறைக்கு தெரியும். அப்போ அது போன்ற விஷயங்களுக்கு காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறது இல்லை. லியோவை கைது பண்ணுறதுக்கு இரவோட போய் அவன் எங்கே தங்கியிருக்கான்னு பிடிச்சி அவனை கைது பண்ணி அந்த கேஸில் உள்ளே போகிறாங்கன்னா அப்போ இதுதான் இது ஒரு விதமான அரசு பயங்கரவாதமாக நான் பார்க்குறேன். ஏன் பயப்படுறாங்களா? சவுக்கை பார்த்தும் லியோவை பார்த்துலாம் பயப்படுறேன். எங்களுக்கு எதாவது யாரும் பேசக்கூடாது, யாரும் செய்திகளை வெளியிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மீடியான்ற பொருளில் நீங்கள் யார் செய்தியை வெளியிட்டாலும் நாங்கள் அடிப்போம், அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டு உள்ளே போடுவோம். சவுக்கு சங்கரை கையை உடைச்சோம், ஜெயிலில் வச்சு கையில் உடைச்சோம், வண்டியில் கூப்பிட்டு வந்து மரண பீதி ஏற்படுத்தணும், குண்டாஸ் போட்டு குண்டாஸ் உடஞ்ச உடனே மறுபடியும் குண்டாஸை போட்டோம். அப்படி மீறி நீங்கள் வந்து பேசுவீங்களா? இதுதானே இவங்களுடைய இது. இப்போ நம்முடைய ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவர் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு நையாண்டியெல்லாம் பண்ணுறானுங்க திமுக ஐடிவிங்க. நான் கேட்குறேன், அவர் தாவேக்காவில் போகிற சூழ்நிலை ஏற்படுத்துது யார்? நீங்கள் தானே. சவுக்கு கூட ஒரு வீடியோ பேசிட்டாரு. அந்த வீடியோ பேசிட்டாருன்னா அது சம்மந்தமாக வழக்கு போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் டெல்லிக்கு போயிருக்கும்போது அங்கே பிடிச்சி கைது பண்ணி அதுவும் அவரை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வராமல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து 2 இரவு 1 பகல் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரணமான திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க கூட டெல்லியிலேருந்து இங்கே வரணுன்னா ஃப்ளைட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால் வரும்போது நம்ம எதாவது அசதியாக இருக்கும்போது அவன் இறங்கி தற்கொலை பண்ணிட்டாலோ இல்லை ஓடிட்டாலோ நம்ம பதில் சொல்லணுன்றதுக்காக ஃப்ளைட்டில் தான் கொண்டு வருவாங்க. அப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் யார், ஃபிலிக்ஸ் ஜெரால்டு, அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க, அவ்வளோ ட்ரீட் பண்ணீங்க. இன்றைக்கி அதெல்லாம் வச்சு தான் அவர் தாவேக்கால போய் சேர்ந்துட்டு
அவருக்கு தெரியும் நம்ம திமுகவுக்கு எதிராக பேசணும், வேற வழி இல்லை, நான் தாவேக்காவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பேசுறாரு. இன்னைக்கு அவர் இப்படி பேசுறா அப்படி பேசுறாரு, தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறாரு முங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி நீங்க பேசுறீங்களா? என்னுடைய பார்வையில் பிலிக்ஸ் ஜெரால்டோ வந்து வலுக்கட்டாயமா திமுக அரசு தான் தள்ளி விட்டு தாவேக்கா பக்கம் போறான்னு இருக்கா இல்லைங்களா? மற்றபடி அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாட்டு மீடியா பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு வழக்கு பல தண்டனை கொடுக்க முடியாது, ஒரு வழக்கு பல தண்டனை கொடுக்க முடியாது. இங்க ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு வழக்கு தான் பதிவு செய்ய முடியும். தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்ய முடியாது இந்த கொலை, இருக்கா இல்லையா? ஆனா அந்த சங்கரும் பிலிக்ஸ் ஜெரால்டோ பேசுனதுக்கு தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செஞ்சீங்களா இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து காவல்துறை வச்சு இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியாதா? அதெல்லாம் இதே நீங்க எதிர்கட்சியா இருந்து ஒரு ஊடகத்தின் மீது இப்படி ஒரு அத்துமீறி நடந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருக்கீங்களா? இப்ப சமீபத்தில் கூட ஆனந்த் விகடனுடைய வெப்சைட்டை வந்து மத்திய அரசு முடக்கிட்டான்றதுக்காக உடனே அறிக்கை, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, இதுக்கு அதுக்கு எதிரானது, இதுக்கு எதிரானது கத்தனீங்களா இல்லையா? இப்ப சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் ஜெரால்டோ விஷயத்துல மட்டும் ஏன் திமுக வந்து அப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணிச்சு? இப்போ அதை தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து இந்த மணல் கொள்ளையாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், அல்லது எம்எல்ஏக்கள் தலையிட்டாலும் சரி, இல்லது வேற யார் தலையிட்டாலும் இவங்க திமுக வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பு அரணாக இருந்துட்டு அது பாதிக்கப்பட்டவர்களே கைது பண்ணுறதும் சரி. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பாட்டு டிஜிபி ஆஃபீஸர் நிற்கிறாரு. பல விஷயம் அவர் பேசுறது சரியா தவறா அது விவாதம் வேண்டாம். அவரை தான் வந்து தாக்குறாங்க. தாக்க வரும்போது இப்போ நீங்களும் என்ன தாக்க வரீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் கையில் என்ன இருக்குது தூக்கி அடிப்பேன், இயற்கையில். இல்லை நான் உங்களை தாக்கணும், நீங்கள் உங்கள் கையில் இருக்குது என்ன தூக்கி அடிப்போம். இதுதான் உண்முறை. ஒரு டிஜிபி ஆஃபீஸாண்டியே அவனுக்கு வந்து அடிக்க வராங்க, அவர் திருப்பி அடிக்கிறாரு, ஓடுறாங்க அவர். இதுதான் அதுக்காக அவரை கைது பண்ணி குண்டச்சட்டம் போட்டு சுமார் 6-7 மாதம் அவரை சிறையில் அடித்தாங்கன்னா இல்லையா? அவர் போய் எங்கன்னா தாக்கு இருந்தால் பரவாயில்ல, அவர் எங்கன்னா சண்டைக்கு போயிருந்தா பரவாயில்ல. சண்டைக்கு வந்தவனை விட்டுட்டு அடித்தவனை விட்டுட்டு அவர் வந்து அடித்தவனை திருப்பி அடித்தாருன்றதுக்காக கைது பண்ணி கத்தி வச்சிருந்தாரு, வீச்சு அறிவாள் வச்சிருந்தாரு. இப்போ நான் கூட தான் பைக்கை இந்த சாவியை எடுத்துகிட்டு போகிறேன், என்னை ஒருத்தன் அடிக்க வரேன்னா என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வேறு ஆயுதம் இல்லை, இதால் தானே குத்த பார்ப்பேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், இல்லைங்க. அப்போ இதுதான் வந்து திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ, நிறைய பேருக்கு தெரியல, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அரச பயங்கரவாதத்தையும், அந்த அரச பயங்கரவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். 98 இதே திமுக ஆட்சியில் 100 நாள் எங்களை சிறையில் நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அடி தான், வேறு எதுவும் இல்லை. சிறையில் இருக்கும், நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போதே அப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க. வெளியே மட்டும் பாருங்கள், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு. சில தலைவர்கள் அவங்ககிட்ட போய் ஏதோ சிலது கிடைக்குதுன்றதுக்காக அவங்க தாடியை பிடிச்சி திமுக இல்லைன்னா காவல் தெய்வமா யார்? முதல்வர். யாருக்கு? முஸ்லீமுக்கு. அட பாவிங்கள, இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. ஆக திமுக வந்து முழுக்க முழுக்க ஊடக, பத்திரிகை மற்றும் எழுத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு கட்சி உலகத்தில் இருக்கிற திமுக. கருத்துக்களை மிக தெளிவாக முன்வச்சதுக்கு ஒரு நன்றி சார்.